கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி வாயிலாக உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்தை குறித்து வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறார். அப்படி அவரோடு கூட அறையப்படும் பொழுது 2 கல்லர்களை அவரோடு கூட சிலுவையிலே அறைகிறார்கள். அதிலே ஒரு கல்லனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அல்லது ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மீண்டும் ஒரு வாய்ப்பு அல்லது மீண்டும் ஒரு தருணம். அன்றைக்கு அந்த சிலுவையிலே அந்த கல்லனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு உருவானது. அதை தேவனே அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த 2026 வருஷத்திலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு தருணத்தை இந்த 2026 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் 2026 பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. வீடை கட்டணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும், ஆஸ்தியை சேர்க்கணும், நிலபுலங்களை வாங்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை மீண்டுமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆகவே வேதத்திலே மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்த சில நபர்களையும், வாய்ப்பு கிடைக்காத சில நபர்களையும் உங்களுக்கு இந்த நாளிலே நான் வேதத்திலிருந்து ஆதாரமாக நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், வாய்ப்பு கிடைக்காத சிலரை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாவை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கே ஏசாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுகிறது, பிற்பாடு கண்ணீரோடு தேடியும் அவனுக்கு பலனில்லை. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். கண்ணீர் விட்டு கதறினான், கண்ணீரோடு கவலையோடு தேடினான். ஆனால் வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவன் விரும்பியும், வேதம் சொல்லுகிறது, பிற்பாடு அவன் விரும்பியும் அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படலைங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏசாவை போல இருந்துவிடக்கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஒரு வாய்ப்பு ஏசாவுக்கு கிடைக்கல, ஆனால் கிருபையாக இந்த 2026 நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமாக ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தேவனோடு கூட உறவாடுங்கள், தேவனுக்காக ஊழியங்களை செய்யுங்கள். இரண்டாவதாக நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால், மத்தேயு சுவிசேஷம் 27:3 வாசித்து பாருங்கள். யோசுவா 20:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா 20:21 கேயாசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேயாசிக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கல. பொருளுக்கு ஆசைப்பட்டு போனான். அதனால் அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு மீண்டும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணலையா
கொடுக்கவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அனனியா சபிரால் அவர்கள் காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அங்கே மறுக்கப்பட்டது. நிறைய நபர் இருக்கிறாங்க, ஆனால் 3 பேரை நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். ஒருத்தருக்கு ஏசாவுக்கு வாய்ப்பு கிடைக்கல, கேயாசிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அனினா சஃபரியாலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்க. வாய்ப்பு கிடைத்து பயன்படுத்திய நபர்களையும் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். திரும்பவும் உயிர்த்தான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இளைய குமாரனை குறித்து, தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரன் வேதம் சொல்லுகிறது திரும்பவும் உயிர்த்தான். அதுதான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை சரியாக அவன் பயன்படுத்தி கொண்டான். எங்கே தெரியுமா? புத்தி தெளிவான பொழுது, என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள், ஆகாரம் இருக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவு வந்த உடனே அவன் எழுந்து தகப்பன் கிட்ட ஓடி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பன்றிகள் மேய்க்கிற இடத்துல, அந்த பன்றிகள் சாப்பிடுகிற அந்த இடத்துல அவன் இருந்தான். அப்போனா அவனுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தி தான் இருந்திருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் வேதம் சொல்லுகிறது தூரத்திலே தகப்பன் அவனை கண்ட பொழுது, பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். நம்ம பாருங்கள், ஒரு 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 சில வருஷங்கள் ஒரு சிலரை நம்ம பார்க்கலன்னா அவனுடைய முகம் நமக்கு மறந்து போயிடும், அவனுடைய உருவம் நமக்கு முன்னாடி இருக்காது. ஆனால் தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் அவனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாராம். ஒரு வேளை தூரமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இன்றைக்கி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அவன் வந்த பொழுது அவனை கட்டி அணைத்து கொண்டான். கவனிக்கணும், அவனுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சு அவர் பார்க்கல, அவன் சுத்தமாக இருக்கிறானா அவன் பார்க்கல. ஆனால் அவன் திரும்பி வந்த உடனே அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என் மகன் வந்துட்டான். ஆம், திரும்ப அவர் பார்த்த ஒரு காரியம், தகப்பன் அவனிடத்தில் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அழுக்கான வஸ்திரத்தை பார்க்கல, இருதயத்தின் மாற்றத்தை அவர் பார்த்தார். இருதயத்தில் உள்ள மாற்றத்தை அவர் பார்த்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீண்டும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாய்ப்புகளை கர்த்தர் கவனிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக, வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட இன்னொரு நபரை குறித்து வேதத்தில் இன்னொரு ஒரு 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 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 13, 6 முதல் 9 வசனம். அங்கே வேதம் சொல்லுகிறது, அத்தி மரத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. அத்தி மரத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இது கனி கொடுக்கல, இதை வெட்டி போடலான்னு தோட்டக்காரன் சொல்லும் பொழுது எஜமான் சொல்லும், தோட்டக்காரன் சொல்கிறான், இல்லை இது இன்னும் இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, இதை கொத்தி இதுக்கு உரம் போடு, இதை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாமும் கொத்தி நாமும் உரம் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எது தெரியுமா? வசனம்தான் நமக்கு உரம், வசனம்தான் நமக்கு உரமாக இருக்கிறது. வசனத்தை போடுங்க, சுத்திகரிங்க. மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால், எரேமியா 18, 3 முதல் 8 வசனங்கள். எரேமியா 18, 3 முதல் 8 வசனங்களில் குயவன் ஒரு களிமண்ணை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அவர் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதே அந்த களிமண் தன்னுடைய கரத்திலே அது கெட்டு போகிறது. ஆனால் கெட்டுப்போன களிமண்ணுக்கு கூட கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாராம். மீண்டும் அதை கர்த்தர் வணைந்தார். ஓ, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு வேளை நீங்களும் நானும் இந்த களிமண்ணை போல தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதே நம்ம உருக்குலைந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை ஷேப் பண்ணுவதற்காக கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே அந்த கல்லனை போல கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இந்த 2026 பயன்படுத்தி கொள்ளுங்க.
தேவனோடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்திற்காக அல்ல, உலக காரியங்களுக்காக அல்ல பிரியமானவர்களே, தேவனுக்காக இந்த 2026 பயன்படுத்திக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாவை போல விற்று போட்டுறாதீங்க. மனம் மாறியும் பலனை பார்க்காம இருந்தான். கேயாசியை போல விட்டு போட்டுறாதீங்க. அனனியா சஃப்ரால போல விற்று போட்டுடாதீங்க, மறைச்சிடாதீங்க. மாறாக இளையகுமாரனை போல திரும்பி வாங்க. இளையகுமாரனை போல திரும்பி வாங்க. உங்கள் வஸ்திரம் அழுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணி நீங்கள் திரும்ப அவர்கிட்ட வாங்குங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் உயிர்ப்பிப்பார். அத்திமரத்துக்கு கொடுத்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். குயவன் கையில் இருந்த களிமனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், வெற்றியை நடத்துவார். சோர்ந்து போகாமல் முன் செல்லுங்கள். மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.